வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 7வது அதிகாரம் 9வது வசனத்தை மீண்டும் வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 7வது அதிகாரம் 9வது வசனம். பின்பு அவர்கள் ஒருவரை, இந்த குஷ்டரோகிகள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயமல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், நாம் மௌனமாயிருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்பொழுதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு அறிவிப்போம் வாருங்கள் என்றார்கள். இதை அறிவிப்போம் வாருங்கள் என்றார்கள். நன்றாய் கவனியுங்கள். இந்த 4 குஷ்டரோகிகள் குறிப்பிட்டு சொன்ன ஒரு காரியத்தை நேற்றைய தினத்தில் சொன்னேன். இந்த நாள், அது எந்த நாள் என்று சொன்னேன். இரவோடு இரவாக சத்துருவானவன் தன் எல்லைகளை விட்டு, கட்டுகளை விட்டு, முத்திகளை விட்டு ஓடி போகிற நாள். அந்த நாள் என் தேசத்துக்கு இன்று வந்திருக்கிறது என்று நான் அறிந்திருக்கிறேன். அப்படிப்பட்டவர்களை தேவன் எழுப்புகிறார் என்பதை அறிந்திருக்கிறேன். எலிசாவினுடைய வாயிலிருந்து வார்த்தை புறப்பட்ட உடனே அன்று இரவோடு இரவாக தேவ ஆவியானவர் தேசத்தில் அசைவாட ஆரம்பிக்கிறார். பகைஞனை கலங்கடிக்கிறார். அவர்கள் எல்லா பொருட்களையும் விட்டுவிட்டு ஓடுகிறார்கள். அப்படிப்பட்ட தீர்க்க தரிசனம் கிரியைகள் இன்றைக்கு தேவை. ஆனால் எப்படிப்பட்ட தீர்க்க தரிசன காரியங்கள் இன்றைக்கு தேசத்தில் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் எரேமியா தீர்க்கதரிசியின் 23வது அதிகாரத்திலே காணப்படுகிற சில காரியங்களை நேற்றைய தினத்திலே காண்பித்தேன். அதை மீண்டுமாக இன்றைக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 23வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். அங்கு சொல்லப்படுகிற அநேக காரியங்களை இன்றைக்கு பிராக்டிக்கலாக நான் காண்கிறபடியினாலே மனபாரத்தோடு வேதனையோடு இவைகளை உங்களுக்கு முன்னதாக வைக்கிறேன். எப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் தேசத்தில் இருந்தார்களாம், அன்றைக்கு அதே நிலைமை இன்றைக்கும் இருக்கிறது என்பதை பேதுரு நமக்கு சொல்லுகிறான். இதை வாசிக்கும் முன்னதாக 2வது பேதுரு 2வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். 2 பேதுரு 2வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்கலாம். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். அப்படியே உங்களுக்குள்ளும். அப்படியே நன்றாய் கவனியுங்கள் ஐயா. அன்றைக்கு இருந்த நிலைமைதான் இன்றைக்கும் இருக்கிறது என்பதை பேதுரு அழகாக நமக்கு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். அப்படியே உங்களுக்குள்ளும் போதகர்கள் இருப்பார்கள். கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூசிக்கப்படும். அவர்கள் எப்படி இருப்பார்களாம்? பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்ளுவார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது. அவர்களுடைய அழிவு உறங்காது. நன்றாய் கவனியுங்கள். அன்றைக்கு எப்படி கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்தார்களோ அப்படியே இன்றைக்கும் உங்களுக்குள்ளேயும் இருக்கிறார்கள் என்று பேதுரு சொல்லுகிறான். இதைத்தான் யோவானும் 1 யோவான் 4வது அதிகாரத்திலே 1வது வசனத்திலே சொல்லுகிறார். வாசிக்கலாம். அந்த வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம். 1 யோவான் 4வது அதிகாரம் 1வது வசனத்திலே, பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று பகுத்து அறியுங்கள்.
பிரதான அப்போஸ்தலனாகிய பேதுருவும் அதற்கு ஒப்பனையான யோவானும் அந்த நாட்களில் ஜனங்களை எச்சரித்தது போலவே இன்றைக்கும் ஆவியானவர் ஜனங்களை எச்சரிக்க விரும்புகிறார். கள்ள தீர்க்கதரிசிகள் ஜனங்களுக்குள்ளே இருக்கிறார்கள். ஆகையினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் இது தேவனிடத்தில் இருந்து உண்டானதுதானோ என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எச்சரிப்பை அவர்கள் அன்றைக்கு கொடுத்தார்கள். ஆதி அப்போஸ்தலர்கள் சொன்ன அதே உபதேசத்தை இன்றைக்கு இந்த மேடையிலே சொல்லுவதற்கு நான் ஏவப்படுகிறேன். வாசிக்கலாம். இப்பொழுது எரேமியாவின் காலத்திலே இருந்த தீர்க்கதரிசிகளை குறித்து எரேமியா ஒரு பெரிய அட்டவணையை கொடுக்கிறான். என்ன அட்டவணை கொடுக்கிறான்? 23வது அதிகாரத்திலே வாசிக்கலாம். ஒவ்வொரு காரியத்தை நான் சொல்லுகிறேன், கேளுங்கள். 16வது வசனத்தை வாசிக்கலாம். உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை கேளாதிருங்கள். அவர்கள் உங்களை வீண் பெருமை கொள்ளும்படி செய்கிறார்கள். வீண் பெருமை கொள்ளும்படி செய்கிறார்கள். கர்த்தருடைய வாக்கை அல்ல தாங்கள் யூகித்த தரிசனத்தை சொல்லுகிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நன்றாய் கவனியுங்கள் ஐயா. யாரையும் மீண்டும் குற்றப்படுத்தும்படியாக சொல்லவில்லை. நீயும் நானும் இன்றைய நாளிலே எல்லா ஆவிகளையும் சரியாய் அளந்து பார்க்க வேண்டிய அவசியம் உண்டென்கிறபடி நான் சொல்லுகிறேன். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகள் தாங்கள் யூகித்த தரிசனத்தை சொல்லுகிறார்களா? அன்றைக்கு இருந்தவர்கள் அப்படி சொன்னார்களா? கோயம்புத்தூரிலே போன வருடம் ஒரு கூட்டத்திலே பேசினேன். 4 நாட்கள் நடந்த அந்த கூட்டத்திலே தேவன் பலத்த கிரியைகளை செய்தார். கடைசி நாள் கூட்டத்திற்கு அங்க இருக்கிற பாஸ்டர் யோபு ஞானப்பிரகாசம் அவர்கள் தலைமை தாங்கினார்கள். அவர்கள் நான் பேசுவதற்கு முன்பதாக இந்த நாளின் தீர்க்க தரிசனம் எப்படி இருக்கிறது என்று ஒரு உதாரணம் சொன்னார்கள். அதையே நான் சொல்ல விரும்புகிறேன். என்ன சொன்னார்? ஒரு மனிதன் தீர்க்க தரிசனம் சொல்வதற்காக ஒரு அம்மாவுடைய தலை மேலே கை வைத்தாராம். பிள்ளை இல்லை என்று அந்த தாய் வந்திருந்தாள். அந்த சகோதரி எனக்கு பிள்ளை இல்லை ஐயா, எனக்கு ஆண்டவர் பிள்ளை தர வேண்டும் என்று ஜெபிப்பதற்காக வந்திருந்தாள். இந்த மனிதன் ஊழியக்காரனுடைய பெயரை அவர் சொல்லவில்லை, நானும் சொல்ல போகிறதில்லை. தெரிந்தாலும் அவர் மேலே கை வைத்து அந்த சகோதரின் மேலே கை வைத்து சொன்னாராம், உனக்கு ஆண்டவர் ஒரு பிள்ளையை கொடுக்கிறார் என்று சொன்ன உடனே அந்த சகோதரிக்கு ஒரே சந்தோஷம். ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டிருக்கிறார், எனக்கு பிள்ளை கிடைக்க போகிறது என்கிற சந்தோஷத்தின் மீதினாலே ஜெபத்தின் நடுவிலே அந்த சகோதரி கேட்டாராம். என்ன கேட்டாள்? ஐயா, ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையா? சொல்லுகிறதே சொல்லுங்களேன். ஆண் பிள்ளை கிடைக்குமா பெண் பிள்ளை கிடைக்குமா? அதையும் சேர்த்து சொல்லிவிடுங்கள். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் சொன்னதை சொல்லுகிறேன், வருத்தத்தோடு கூட சொல்லுகிறேன். நானும் ஊழியக்காரன் என்கிறபடினாலே அவமானம் நிறைந்தவனாகத்தான் சொல்லுகிறேன். அந்த ஊழியக்காரன் சொன்னாராம், அந்த பிள்ளை நாப்கின் கட்டி இருக்கிறது ஆகையினால தெரியவில்லை என்றான். எத்தனை பேருக்கு புரிந்ததோ இல்லையோ தெரியவில்லை. குழந்தை பிறக்கப் போகிறது என்று தீர்க்க தரிசனம் உரைத்தவன் ஆனா பெண்ணா என்று கேட்ட போது அது நாப்கின் கட்டி இருக்கிறது, அதனால எனக்கு தெரியவில்லை ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையா என்று. நான் சொல்லவில்லை. ஒரு நல்ல ஒரு 50 வருடம் ஆண்டவருக்கு ஊழியத்திலே செய்து பலத்த பழம் என்று சொல்லுகிற பாஸ்டர் ஞானப்பிரகாசம் சொன்னதை சொல்லுகிறேன். ஏதோ ஜெபக்குமார் யாரையோ குறை சொல்வதற்காக சொல்லுகிறார் என்பதற்காக சொல்லாதபடி ஒரு ஆத்தென்டிசிட்டியோடு கூட சொல்கிறேன், உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்று. இவைகளைத்தான் இன்றைக்கு தீர்க்க தரிசனங்களாக தீர்க்கதரிசியின் வாயிலிருந்து வந்து கொண்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளை குறித்து நான் பேசவில்லை. இன்னொரு சகோதரன் எனக்கு பீகாருக்கு வந்திருந்தார். அவர் கன்னியாகுமரி மாவட்டத்திலே அகஸ்தீஸ்வரத்தை சேர்ந்தவர். அவர் தன்னுடைய ஒரு மகளோடு கூட, சிறிய மகளோடு கூட இங்கே வந்திருந்தார். வந்திருந்த அவரை குறித்து எனக்கு முன்னதாக தெரியாது. அவர் சொன்னார், அண்ணன் உங்களுடைய ஒரு கேசட்டை கேட்டேன், அது என்னுடைய ஆவிக்கு ஒத்ததாக இருந்தபடினாலே நான் வந்துவிட்டேன். ஒரு பெரிய இந்து குடும்பத்திலே நான் பிறந்தேன். கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக அநேக ஆர்ப்பாட்டங்களை செய்திருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் என்னை பிடித்த ஆண்டவர் என்னை உபயோகப்படுத்த ஆரம்பித்தார். சென்னையிலே ஒரு கம்பெனியிலே வேலை செய்து கொண்டிருந்தேன். எனக்கு ஒரு கிறிஸ்தவ மனைவி கிடைத்தாள். அவள் நன்றாக தீர்க்க தரிசனம் சொல்லுவாள். அவள் தீர்க்க தரிசனம் சொல்கிறதை வைத்து நான் ஒரு சபையை கட்டினேன். வசனத்தில் அல்ல,
அவள் தீர்க்க தரிசனம் சொன்னால அந்த தீர்க்க தரிசனத்தின் பேரிலே சபையை கட்டினேன். ஏராளமானவர் வந்தார்கள். எங்கள் வீட்டை இடித்து ஜப வீடாக மாற்றினோம். நாங்கள் இருப்பதற்கு 2 ரூமும் முன்னதாக ஒரு ஹாலை போட்டோம். அவள் தீர்க்க தரிசனம் சொல்கிறாள் என்று சொல்லி எல்லாரும் வருவார்கள். எல்லா முகாம்களுக்கும் அவள் போவாள். எல்லாரும் நடத்துகிற முகாம்களுக்கும் போவாள். அது வல்லமை முகாமா இருந்தாலும் சரி, அது விடுதலை முகாமா இருந்தாலும் சரி, அது எழுப்புதல் முகாமா இருந்தாலும் சரி, அல்லது அருள்மாறி முகாமா இருந்தாலும் சரி, எந்த மாறி முகாமா இருந்தாலும் முன்னாலே போல் ஆடுவாள். அவளை போல நடனத்தில் முஞ்ச முடியாது. அத்தனையாய் ஆடுவாள், அத்தனையாய் தீர்க்க தரிசனம் சொல்லுவாள். ஆனால் எனக்கு அவளோடு கூட வாழ்க்கை நடத்துவது ஒரு சாசோடு வாழ்க்கை நடத்துவது போலதான் இருந்தது. ஏனென்றால் என் கண்களாலே அவள் அநேகரோடு விபச்சாரம் செய்ததை பார்த்துவிட்டும் தீர்க்க தரிசனத்திலே கட்டப்பட்ட சபை கெட்டி போய்க்கூடாது என்று நான் காணாமலே தான் இருந்தேன். உண்மையை சொல்கிறேன். உத்தரவாதத்தை உணர்ந்து வேதனையோடு கூட தான் இதை சொல்கிறேன். அப்பொழுது நான் அவரை கேட்டேன், இப்பொழுது அவள் எங்கே பிரதர் என்று கேட்டேன். ஐயா, அவள் எங்கே என்று கேட்காதீர்கள் என்று அவர்கள் எழுதின ஒரு கடிதத்தை கொடுத்தார். அவள் ஓடி போனாலே ஒருவன், அவனும் சேர்ந்து ஒரு கடிதம் எழுதியிருந்தார்கள். அந்த கடிதத்தில் எழுதியிருந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு இன்னமும் வயிற்றிலே புடுங்கி கொண்டு வந்தது. என்னுடைய வேதனை அங்கே வெட்டிக்குமா போல் இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கடிதம் எப்படி எழுதியிருக்கிறது? இவருடைய மனைவி இவளுக்கு 3 பிள்ளைகளை பெற்று 2 பிள்ளைகளை கொன்று விட்டவள். ஒரு பிள்ளையையும் கொன்றுவிட வேண்டும் என்று தீர்மானித்திருந்த அந்த சகோதரி இன்னொரு வாலிபனோடு ஓடிவிட்டாள். ஜப ஆலயத்திற்கு வந்த ஒரு வாலிபனோடு ஓடிவிட்டாள். இந்த சகோதரி இப்பொழுது கடிதம் எழுதியிருக்கிறார். அவளை கூட்டிக் கொண்டு போன அவன் எழுதியிருக்கிறான், கர்த்தருக்குள் பிரியமான சகோதரரே, கர்த்தர் என்னுடைய நீண்ட நாள் ஜபத்தை கேட்டு ஒரு பிள்ளையோடு கூடிய மனைவியை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி. எனக்கு அந்த கடிதத்தை பார்த்தபோது எனக்குள் பற்றி எறிந்தது. ஏன் இதை சொல்லுகிறேன்? கிறிஸ்தவத்தை அவமானப்படுத்துவதற்காக அல்ல, கிறிஸ்துவை அவமானப்படுத்துவதற்காக அல்ல, கிறிஸ்துவின் நாமத்தை தரித்துக் கொண்டு இன்றைக்கு பொய்யின் ஆவிகளை ஏந்தி விபச்சார ஆவிகளை கொண்டவர்களாக தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களுக்கு பின்னமாக போகிற கூட்டத்தை எச்சரிக்கும்படியாக சொல்லுகிறேன். வாசிக்கலாம். எரேமியா 23வது அதிகாரத்தில் 14வது வசனத்தை வாசிக்கலாம். எருசலேமின் தீர்க்கதரிசிகளிலும் திடுக்கிடத்தக்க காரியத்தை காண்கிறேன். விபச்சாரம் பண்ணி வஞ்சகமாய் நடந்து ஒருவனும் தன் விட்டு திரும்பாதபடிக்கு பொல்லாதவர்களின் கைகளை திடப்படுத்துகிறார்கள். அவர்கள் எல்லாரும் எனக்கு சோதோமை போலும் அதன் குடிகள் கொமாராவை போலும் இருக்கிறார்கள். அருமையானவர்களே, இன்றைக்கு சபைகளை வசனத்தின் பேரிலே கட்டாதபடிக்கு வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் ஒரு காலமும் ஒழியாது அழிவில்லாத இந்த வசனத்தின் பேரிலே கட்டாதபடிக்கு இன்றைக்கு தீர்க்க தரிசனங்களில் கட்டுவதற்கு அநேக ஊழியர்களும் ஊழியக்காரிகளும் துணிந்திருக்கிறபடினால் தைரியமாய் எச்சரிக்கும்படியாக சொல்லுகிறேன். வசனத்தை நன்றாய் கவனியுங்கள், வசனத்தை கவனியுங்கள், வேத வசனங்களை சரியாய் தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள். பாவத்தோடு கூட வரங்களை காட்டி மக்களை கவர்வதற்கு சத்துரு செய்கிற வஞ்சகம் இது. அவனுக்கு வரங்களை கொடுக்க முடியும், ஆனால் கனிகளை அவனால் கொடுக்க முடியாது. நன்றாய் கவனியுங்கள் ஐயா. எந்த மரமானாலும் கனிகளினால் தான் அறியப்படும், மரங்களினால் அல்ல. மரத்துக்கு விரோதமானவன் அல்ல. எத்தனை வரங்களையும் எங்களுடைய ஊழியத்திலே நாங்கள் கண்டு வருகிறோம். எல்லா இடங்களிலேயும் வரங்களின் அபிஷேகத்தோடு தான் என் ஊழியக்காரர் என்னோடு கூட சேர்ந்தவர்கள் ஊழியம் செய்து வருகிறார்கள். கர்த்தர் அதை தாராளமா ஏராளமா எங்கள் ஊழியங்களிலே நடப்பிக்கிறார். அதற்காக நான் அதற்கு விரோதி அல்ல. ஆனால் வரங்கள் மாத்திரம் இருந்து கனிகளற்ற அநேக மரங்கள் இன்றைக்கு அப்படியாக காணப்படுகிறபடினாலே கிறிஸ்துவை அறிந்த மக்களும் கூட வஞ்சிக்கப்படத்தக்கதான அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கும் காலம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் தேவனை விட்டு பின்வாங்க முடியாத நடக்கிற காலங்களையா. ஆகையினாலே வரங்களை மாத்திரம் சார்ந்து வாழ்ந்து விடாதீர்கள், வசனத்தை சார்ந்து வாழ்ந்து விடுங்கள். தேவ வசனத்துக்கு ஒப்ப மனம் திரும்புங்கள். உன்னை மனம் திரும்புதலுக்கு அழைக்காத எந்த தீர்க்கதரிசியும் பொய்யனே.
உன்னை சரியான ஆழமான மனம் திரும்புதலுக்கு நேராக பாவத்துக்கு விரோதமாக நிற்பதற்கு உனக்கு படித்துக் கொடுக்காத எந்த தீர்க்கதரிசியும் பையனே, உன்னை பொல்லாப்பின் வழியிலே உற்சாகம் ஊட்டாதபடிக்கு அதை செய்யாதே, உன் தலை போனாலும் பரவாயில்லை செய்யாதே என்று கண்டித்து உணர்த்துகிறவர்கள் எழும்பட்டும். யோவான் ஸ்நானம் ஒரு அற்புதமும் செய்யவில்லை, ஆனால் ஏரோதுவுக்கு அவன் பயந்தவன் அல்ல. உன் சகோதரனின் மனைவியை வைத்திருப்பது விபச்சாரம் என்று தைரியமாக சொன்னான். தலை போனால் என்ன, ஒரு அற்புதமும் செய்யவில்லை, ஆனால் வனாந்திரத்தில் அவனை சுற்றி கூட்டம் இருந்ததையா. தேவ ஜனமே, தேவனுடைய ஊழியக்காரர்களே, என் அருமையான விசுவாசிகளே, அபிஷேகத்தினால நிறைந்து ஆண்டவருக்கு ஓட வேண்டும் என்று துடிக்கிற வாலிபர்களே, என் அருமையான தாயகே, என் அருமையான சகோதரா, ஒன்றை மறந்து விடாதே. உன்னுடைய வரம் ஜனத்தை பொல்லாப்புக்கு நேராக அழைத்து செல்லாமல் அதற்கு விரோதமாக போரிடுவதற்கு அது உபயோகப்படுத்தப்படட்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஜெர்மன் நாட்டுக்கு போயிருந்த போது அங்கே ஒரு மனிதனுடைய வால் போஸ்டரை நான் பெரிதாக பார்த்தேன். அவனுடைய பெயர் டேவிட் காப்பர்ஃபீல்டு. அமெரிக்காவை சேர்ந்தவன். அந்த டேவிட் காப்பர்ஃபீல்டு செய்கிற அநேக மந்திர வித்தைகளை நான் இங்கே சொல்வேன் என்றால், ஒருவேளை திருச்சி பட்டணத்தில் அவன் நடத்தினான், அவன் தெய்வம் என்று வைத்து கோயில் கட்டி கும்பிட்டு விடுவார்கள். ஏன் தெரியுமா? அவன் செய்த வேலை நான் ஒரு வீடியோ கேசட்டிலே மறுபடியும் போட்டு பார்த்தேன். என்ன செய்கிறான் தெரியுமா? சீனா தேசத்திலே ஒரு பெரிய சுவர் இருக்கிறது. அந்த சுவரில இந்த பக்கத்திலிருந்து அந்த பக்கத்துக்கு தாராளமாக நடந்து போய் விடுகிறான். யாரும் அவனை தடுக்க முடிகிறதில்லை. இந்த சுவரின் ஊடாக அந்த பெரிய சுவரின் ஊடாக தாராளமாய் கடந்து போய் விடுகிறான். நயகரா நீர்வீழ்ச்சியின் மேலிருந்து அவனை கீழே தள்ளிவிடுகிறார்கள், சக்கிலியோடு கட்டப்பட்டவனாக. ஆனால் அத்தனை உயரத்தில் இருந்து அவன் சாதாரணமாக எழுந்து நடந்து வந்து விடுகிறான். ஒரு கோழியை கொண்டு வந்தார்கள், ஒரு வாத்தை கொண்டு வந்தார்கள். மேடையிலே நடக்கிறதை நான் அந்த காட்சியிலே கண்டேன். அந்த வாத்தினுடைய தலையை திருவி எடுத்துவிட்டு அந்த கோழிக்கு மாட்டிவிட்டு, கோழியின் கழுத்தை திருவிவிட்டு வாத்துக்கு மாட்டிவிட்டு கூட்டத்தின் நடுவில் பறக்க விட்டு விட்டான். அதை தொட்டு பார்த்த நண்பர் என்னோட பேசினார், அண்ணே இன்னும் கொஞ்ச நாள் போன அவன் என்ன வேணாலும் செய்வான் போல. அவன் ஜனங்களின் மத்தியிலே பறந்து வந்தை பிடித்து ஜனங்களுக்கு கையில கொடுத்ததை கண்டேன். என்னுடைய இதயத்திலே ஒரு பெரிய நடுக்கமும் கூடவே ஒரு பெரிய எரிச்சலும் ஒரு பெரிய வைராக்கியம் உருவாயிற்று. இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே ஆண்டவர் தந்திருக்க இந்த 9 வரங்களும் எக்ஸிபிஷனுக்காக அல்ல, அது வெளிப்படுத்தி அதை வேடிக்கை காட்டுவதற்கு உபயோகிப்பதற்கு அல்ல. அது டேவிட் காப்பர்ஃபீல்டுக்கும் அவருடைய மந்திர வித்தைக்கும் சொந்தம். ஆனால் தேவன் எனக்கு வந்திருக்கிற வரம் ஜனத்தை தேவன் இன்றைக்கு கூட்டி சேர்ப்பதற்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறந்து விடாதீர்கள். நேற்றைய தினத்தில் சொன்னேன், தாவூது நகர் என்கிற ஊரிலே நானும் என் மனைவியும் ஊழியத்தை நடத்தி கொண்டிருந்த போது அந்த ஊர் பயங்கரமான மந்திரவாதிகளால் நிறைந்த ஊர். அந்த ஊரிலே எங்களுக்கு கிடைத்திருந்த வீட்டிலே 12 மணிக்கு விளக்கை எடுத்துக்கொண்டு போக வேண்டும். பகலிலே அத்தனை இருட்டான ஒரு வீட்டில் தான் எங்களுக்கு குடிவரும்படியாக கிடைத்தது. நாங்கள் ஒரு கோயிலுக்கு முன்னதாக இயேசுவே ஆண்டவர் என்று எழுதி போட்டு நாங்கள் உட்கார்ந்திருந்தோம். கும்பிட்டு விட்டு திரும்புகிறோமா இதையும் கும்பிடு போட வேண்டும் என்ற நோக்கத்தோடு. ஆகையினாலே சத்துரு எங்களை பலமாக எதிர்க்க ஆரம்பித்த அந்த சத்துரு அந்த தாவீது நகரிலே ஒரு பண்டிகை கொண்டாடுவார்கள். ஹத்தியா என்று சொல்லுவார்கள் அதற்கு. அது பீகாரில எங்கும் இல்லாதபடி அந்த ஊரில் மாத்திரம்தான் கொண்டாடுவார்கள். அந்த ஹத்தியா பண்டிகையில பெரிய பெரிய வாளை எடுத்துக் கொண்டு வருவார்கள். அந்த நாட்களில ராஜா தேசிங்கு யூஸ் பண்ணினது போல பெரிய பெரிய வாளை எடுத்துக் கொண்டுவார்கள், கத்தியை கொண்டு வருவார்கள். கொண்டு வந்து அவருடைய இடுப்பிலே இந்த பக்கத்திலிருந்து இந்த பக்கமாக பாய்ச்சுவார்கள், கழுத்திலே இங்கே இருந்து இங்கே பாய்ச்சுவார்கள், குறுக்காக பாய்ச்சுவார்கள், வயிற்றிலே குறுக்காக பாய்ச்சுவார்கள். 10-15 வாழை ஒவ்வொரு மனிதனுடைய சரீரத்திலையும் இப்படி அவர்கள் பாய்ச்சிக் கொண்டு தெருவிலே நடந்து வருவார்கள். கிட்டத்தட்ட 50-60 பேர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டு நடந்து வருவார்கள். ஒரு நாள் காலையிலே நான் எழுந்து ஜெபித்து விட்டு வெளியே வந்த போது அந்த 60 பேரிலே இன்னும் 20 பேரை கூட்டிக் கொண்டு வந்தார்கள் என் வீட்டுக்கு. அவர்கள் சொன்னார்கள், நீ இயேசுவை ஆண்டவர் என்று எழுதி போட்டிருக்கிறாய், நல்லதுதான். ஆனால் ஒன்று செய்,
நாங்கள் செய்கிற காரியத்தை நீயும் செய்ய முடியுமானால் நாங்கள் உனக்கு சீஷனாவதற்கு ஆயத்தம் என்று சொன்னார்கள். அவர்கள் பெரிய பெரிய பட்டயங்களை கொண்டு வந்திருந்தார்கள். சொன்னார்கள், இப்படிப்பட்ட பட்டயத்தை இங்கே குத்தி இங்கே நீ எடு, நாங்கள் அப்பொழுது நம்புவோம் நீயும் எங்களைப் போல சாமர்த்தியம் உள்ளவன் என்று. நீங்கள் என்ன செய்திருப்பீர்கள் என்று எனக்கு தெரியாது. நான் சொன்னதை செய்ததை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் சொன்னேன், என்னிடத்திலும் ஒரு பட்டயம் இருக்கிறது, நீ இந்த பட்டயத்தை உருவ குத்துகிறதுனால் உனக்கு என்ன நடக்கிறது என்று சொல். என்னிடத்தில் இருக்கிற பட்டயத்தை உருவ குத்துகிறதுனால் என்ன நடக்கிறது என்று நான் சொல்கிறேன் என்று சொன்னான். அப்பொழுது அவர் சொன்னார், இதெல்லாம் பெரிய வல்லமையை காட்டுறதுயா, this is just to show the power. என்னுடைய வல்லமையை, இவ்வளவு பெரிதான வல்லமையை காட்டுவதற்கு இந்த பட்டயங்களை நான் உபயோகப்படுத்துகிறேன் என்று சொன்னான். அது உனக்கு ஏதாவது நன்மை பயக்குமோ? இல்லை. மக்களுக்கு ஏதாவது நன்மை பயக்குமா? இல்லை. அவர்கள் பார்த்து